வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்ற நல்ல செய்தியை இந்த கந்தன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகள் மட்டும் ஒருபோதும் பொய்யாகாது. உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த துரோகங்கள் எல்லாம் ஒருபொழுதும் இல்லாமல் மறையாது. வேண்டும் என்றே நமக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்தவர்கள், வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் என்று அத்தனை பேரும் செய்த விஷயங்கள் அவர்கள் வேண்டுமானால் மறக்கலாம். ஆனால் தெய்வம் ஒருபோதும் மறக்காது. நீ செய்த பாவம் எப்பொழுதும் தெய்வத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதையெல்லாம் தெய்வம் உனக்காக இனி என்ன செய்ய வேண்டும், நீ செய்த புண்ணியங்கள் எத்தனை, நீ செய்த பாவங்கள் எத்தனை என்பதனை கணக்கில் வைத்து கொண்டுதான் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி அத்தனை விஷயங்களும் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், நான் இருக்கின்ற இந்த காலம், கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நேரம். என்னாலும் எதையுமே யோசித்து என் பிள்ளை கலங்காதே, எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. இனி எதுவையும் நீ சரியாக எதிர்கொள்வாய். எப்பேற்பட்ட விஷயமானாலும் அதை கவனமாக நீ தெரிந்து கொள்வாய். மனமுடைந்து நீ கண் கலங்கி இந்த வாழ்க்கையில் நிற்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ள துணியும் பொழுது அவை அத்தனையிலும் நீ விரும்பியதை விட பேரதிர்ஷ்டம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனதார எதை நினைத்தாலும், மனதார எதை யோசித்தாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொண்டால் அது உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும். அது என்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். நீ நினைத்ததையெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். துரோகம் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நம்மால் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த துரோகத்தை செய்தவர்களை ஒருபொழுதும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருப்பதை நம்மால் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம், இந்த காலம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக கந்தன் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது அப்பன் உன் வாழ்க்கையில் தருகின்ற மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த கந்தன் உனக்கு தருகின்ற எல்லாமும் என்னவென்று உனக்கு சரியாக தெரிந்து வந்துவிடும். துரோகம் செய்தவர்களின் நிலைமை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்னவாக மாறும் தெரியுமா? ஒரு துரோகத்தை செய்தவர்கள் அந்த துரோகத்தினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை விட்டு விலக முடியும். அந்த துரோகத்தினால் மட்டுமே தான் செய்த தவறுகளை உணர முடியும். இதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த துரோகம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது போல இனி நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு கொடுத்து விடாது. இனிமேலும் இதையெல்லாம் நீ உணர்ந்திட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா அதிசயங்களையும் நடத்தி உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என் பிள்ளை, நீ இந்த துரோகத்தை எல்லாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. இந்த துரோகத்தின் நிலை நீ என்னவென்று உணரும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் நீ யோசித்து யோசித்து ஒரு பொழுதும் வருந்தி கொண்டிருக்க கூடாது. இதையெல்லாம் சிந்தித்து ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. இந்த துரோகத்தையே நீ எண்ணி எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வேறெந்த விஷயங்களும் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது. நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும்.
நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன்னை தொடர வேண்டும். அதே நேரம் நீ எப்பொழுதும் தெய்வத்தின் முன்னிலையில் நல்ல பிள்ளையாக வலம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக பெற்றிட வேண்டிய காலம். அத்தனையும் சேர்த்து வைத்து நீ எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை பெற வேண்டிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் வேண்டுமானால் உனக்கு கேட்டு கேட்டு பழகியது போல இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிக்கு அழைத்துச் செல்வதை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, கந்தன் சொன்ன வார்த்தைகள், கந்தன் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய். காயங்கள் என்றுமே புதிதல்ல. ஆனால் அதற்கான காரணங்கள் தான் ஒவ்வொரு முறையும் புதிதாக இருக்கிறது. இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சற்று உன்னிப்பாக கவனித்து பார். தேவையில்லாமல் தான் வருந்துகிறோம் என்பதனை நீயும் புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் எப்பொழுதுமே தனியாக நடக்க பழகிக்கொள். உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிகமான துணைதான். உன் இதயத்திலும் புத்தியிலும் என்னை மட்டும் துணையாக நினைத்துக்கொள். தொடக்கமும் நானே, முடிவும் நானே. கவலைப்படாதே, சர்வமும் இந்த கந்தன் நானே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடத்தில் கந்தன் என் வார்த்தைகள் உன் மனதை நெருடியதோ, எந்த இடத்தில் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்தாயோ, அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை என்றும் நீ உறுதி செய்வாய். அந்த இடத்தில் நின்று உனக்கான மாற்றத்தை என்றுமே நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்நாளுமே நான் வருகிற இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே என் பிள்ளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும், நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனைக்குமான வெற்றியை என் பிள்ளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கந்தன் இருந்து நடத்தும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அவ்வளவு சுலபமானது அல்ல இந்த வாழ்க்கை. அவ்வளவு எளிதாக எதுவும் கிடைத்து விடுவதல்ல. ஆனால் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கான மாற்றத்தை ஒரு சேர உனக்கு கொடுக்க வேண்டிய காலம் கைகூடி வரும் நேரம் அத்தனையையும் நீ உணர்ந்திடுவாய். என் குழந்தையே, தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது நீ எப்படி வேண்டுதல் வைக்க வேண்டும் தெரியுமா? தெய்வமே, நீ மட்டும் எனக்கு போதும். நீ பார்த்து கொடுப்பது மட்டுமே எனக்கு சிறப்பானது. என்னை எப்பொழுதும் உன் தொண்டனாக நீ ஏற்றுக்கொள். பட்டது போதும், இனி துயரம் வேண்டாம். என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று. உன் திருவடி நிழலில் எனக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்க பழகு. சவள செல்வ யோகத்தோடு என்னை வாழவை. தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை எனக்கு கொடு. எல்லா பலன்களையும் இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கச் செய். இதை நீ சொன்னால் போதும். இது உன் வாழ்க்கையில் நீ நடத்தினால் போதும். நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமுமே இந்த சூழ்நிலையை மாற்றுவதை என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கு வேண்டியபடி நான் வேண்டியதை எல்லாம் உனக்கென நடத்தி கொடுக்கும் இந்த காலம். நீ என்ன நினைத்தாலும் அவை அத்தனையும் உனக்காக நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். கந்தனிருந்து தரக்கூடிய வெற்றி இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது. இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் இருப்பதை உனக்கு நினைவுபடுத்துவதற்கான காரணமே எப்பொழுதும் நீ என்னை முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. இந்த வாழ்க்கையில் நீ தொடர நினைக்கின்ற வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை தொடர்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான். உன்னுடைய வாழ்க்கை தருகின்ற மாற்றங்களை நீ உணர வேண்டும் என்பதற்காகவும் தான். அதனால் எதற்காகவும் கலங்காமல் பின்தங்காமல் முன்னேறி கொண்டே இரு. நான் இருப்பேன். எப்பொழுதும் உன்னை வழிநடத்தவும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தவும். துரோகங்கள் எல்லாம் ஒளிந்து போனது. உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது. என் குழந்தையே, நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை உன்னை தொடராது என்ற எண்ணத்தோடு நீ இன்று இரவை கடந்து வா. விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக நிச்சயமாக இருக்கும். வேல் வேல் முருகா.
வெற்றிவேல் முருகா.